Good morning, my good students. Welcome to the online class. I hope you are safe in your house. It is a difficult situation. Please be obey your parents' words. Today I am going to teach a new English lesson. The topic name is the Red-Headed League. The Red-Headed League. First of all, I'll explain some characters. Sherlock Holmes, the famous detective. டிடெக்டிவ்னா உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது தப்பு நடந்துச்சுன்னா சீக்ரெட்டாக போய் அந்த தீஃபோ இந்த க்ரைம் பண்ணுறவங்களே பிடிக்கிறது. இதுதான் டிடெக்டிவ். டாக்டர் வாட்சன் ஏ டாக்டர் அண்டு ஷெர்லாக் ஃப்ரெண்டு. இவரோட ஃப்ரெண்டு, டிடெக்டிவோட ஃப்ரெண்டு. சாபஸ் வில்சன் த ரெட் ஹேர்டு ஷாப்கீப்பர். அவன் தலையில் ஹேர் வந்து எப்படி இருக்கும்னா கலரு ரெட்டாக இருக்கும். அது ஷாப்கீப்பர், ஒரு ஷாப்போட ஓனர். வின்சென்ட் ஸ்பால்டிங், அவர் வந்து யாருன்னா இந்த வில்சன் இருக்கார்ல அவருடைய அசிஸ்டண்ட், அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவருடைய அசிஸ்டண்ட். ஆல்சோ நோன் ஆஸ் ஏ ஜான் கிளே. அவர் பேர் ஜான் கிளேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் டான்கன் ரோஸ். அவர் யாருன்னா ஸ்பால்டிங்கோட அக்கம்ப்ளைஸ், ஃப்ரெண்டு மாதிரி. எ மேன் வித் ரெட் ஹேர். இவருக்கும் தலையில் முடி எப்படி இருக்குன்னா ரெட் ஹேராக தான் இருக்கும். மிஸ்டர் ஜோன்ஸ், அவர்னா எ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். ஸ்காட்லாண்டில் இருந்து. இவரும் டிடெக்டிவ் தான், இவரும் டிடெக்டிவ் தான். ஸ்கார்லாக் ஹோம்ஸு எ ஃபேமஸ் டிடெக்டிவ். டாக்டர் வாட்சனு எ டாக்டர் அண்டு ஸ்கார்லாக் ஃப்ரெண்டு. ஜாபர் வில்சன் எ ரெட் ஹேர்டு ஷாப்கீப்பர். வின்சென்ட் ஸ்பால்டிங் யாருன்னா வில்சன் அசிஸ்டன்ட். ஆல்சோ நோஸ் ஏ ஜான் கிளே. அவர் பேர் இன்னொரு பேர் ஜான் கிளே வரும். டன்கன் ரோஸு ஸ்பால்டிங் அக்கம்ப்ளைஸ் எ மேன் வித் ரெட் ஹேரு. மிஸ்டர் ஜோன்ஸு எ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். டாக்டர் வாட்சன் விசிட்டட் த அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ். என்னென்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் யாரை பார்க்க வந்தாருன்னா ஷெர்லாக்கை பார்க்க யார் வர? டாக்டர் வாட்சன். He finds Detective Holmes talking to a client with bright red hair. அது யாருன்னா ஒரு கிளைண்ட்டுன்னா யாருன்னா அவங்கள்ட்ட சொல்ல வந்த அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்ல வந்தவங்க, அவங்க தான் கிளைண்ட்டு. மிஸ்டர் ஜபாஸ் வில்சன் யாருன்னா வில்சன் தான் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இந்த வில்சன் தான் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஹாம்ஸ் ஆஸ் டாக்டர் வாட்சன் டு ஹியர் த அன்யூஸ்வல் ஸ்டோரி ஆஃப் எ கிளைண்ட். அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்ட்டு என்ன செய்கிறாரு விருப்பப்படுறாரு. வில்சன் சேஸ் தட் ஹி ரன்ஸ் ஏ பான் ஷாப். பான் ஷாப்னு என்னென்னா ஒரு இம்பார்ட்டனுடைய திங்ஸ், அதாவது வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்க இடம். அதாவது நம்ம ஊரில் சொல்லப்போனால் அடகு வைப்பாங்களா இல்லையா, நகையாக இருந்தாலும் சரி அடகு வைப்பாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் பொருட்களை வந்து என்ன செய்வாங்க, பேங்க்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் லாக்கர் வச்சுருப்பாங்க. லாக்கர்னு என்னது, பணமாக இருக்கலாம், இல்லை நகையாக இருக்கலாம், இல்லை வேல்யூபிள் திங்ஸாக இருக்கும், என்ன செய்ய லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஷாப்பை என்ன செய்ய யார் ரன் பண்ணுறாருன்னா இந்த வில்சன் தான் என்ன செய்யார் ரன் பண்ணுறாரு. ஒன் டே இன் ஹிஸ் ஷாப் ஹிஸ் அசிஸ்டண்ட் வின்சென்ட், அசிஸ்டண்ட் தான் வின்சென்ட்டு ஸ்பால்டிங், showed an advertisement, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்கிறாரு இன் எ நியூஸ் பேப்பர் தட் அனௌன்ஸ் அண்ட் ஓப்பனிங் இன் த ரெட் ஹெட்டட் லீக். இந்த ரெட் ஹெட்டட் லீக்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு. த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராமிஸ் எ சேலரி ஆஃப் £4 எ வீக். ஒரு வாரத்துக்கு என்ன சேலரினா £4 இருக்குன்னு. ஸ்பால்டிங் அர்ஜ்டு வில்சன் டு அப்ளை. ஆனால் ஓனர் என்ன செய்கிறாரு அப்ளை பண்ணுன்னு என்ன செய்கிறாரு விருப்பப்படுறாரு. ஹி டிமிட் ரெட் ஹரிடு ஸ்பாம் புரோக்கர் வித் ஸோ டிட் ஸோ. அது என்ன செய்யறாருன்னா அந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணுன்னு போகிறாரு, ஏன்னா அவருடைய ஷாப்பில் வந்து. வில்சன் வாஸ்
accepted into a lobby by மிஸ்டர் டன்கன் ரோஸ். டன்கன் ரோஸ் என்ன செய்கிறாரு, சொன்னதை என்ன செய்கிறாரு, அவர் தான் அந்த ரெட் ஹெட்டட் லீக் இருக்குல்ல அதோடைய ஓனர் மாதிரி என்ன செய்கிறாரு, ஆக்ட் பண்ணுறாரு. த ஹெட் ஆஃப் எ லீக், அந்த ஷாப்போடைய ஓனர் மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். யார், டன்கன் ரோஸ் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய அப்ளை பண்ணுற இதை வந்து ஓகே பண்ணுறாரு. நான் வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறேன், நம்ம சொல்ல ரெஸ்யூம் கொடுப்போமா இல்லையா, ரெஸ்யூம் கொடுப்போம் ஏதாச்சும் ஒர்க்கு போகணுன்னா, சேம் லைக் இவரும் ரெஸ்யூம் கொடுத்து என்ன செய்கிறாரு, அப்ளை பண்ணுறாரு. உடனே அவர் அக்செப்டும் பண்ணிட்டார். He learned that the nominal duty consisted only of his coming to the office from 10 a.m. until 2 p.m. இந்த ஒர்க்கிங் டைம் என்னென்னா 10 a.m.லேருந்து 2 p.m. வரையும் இருக்குது. ஈச் டே அண்ட் காப்பிங் அவுட் ஆஃப் என்சிக்ளோபீடியா பிரிட்டானிக்கா. அந்த புக்கு வந்து என்சிக்ளோபீடியா நம்மளுக்கு தெரியும், நிறைய அதாவது சயின்ஸ்லேயும் இருக்கும், அனிமல்ஸை பற்றி என்சிக்ளோபீடியா இருக்குது, பிளான்ட்ஸை பற்றி என்சிக்ளோபீடியா இருக்குது. இந்த என்சிக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அந்த புக்கில் உள்ளதை ஃபுல்லாக வந்து லாங் ஹேண்ட்னா என்னென்னா அவராக கையில் வந்து எழுதணும். அதுதான் அந்த ஒர்க்கே, வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. டைமிங் வந்து 10 to 2. திஸ் ஹி டிட் ஃபார் 8 weeks. அவர் எத்தனை வீக் வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னா 8 weeks ஒர்க் பண்ணுறாரு. அன்டில் ஒன் டே ஹி அரைவ்ட் அட் the office to find it closed with a notice on the door. இந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க டோர்லேயே என்ன செய்னார், அனௌன்ஸ் பண்ணார் that the red-headed league had been dissolved. ஓவர் ஆயிடுச்சு, இந்த ஷாப் திருப்பி ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. ஹார்ம்ஸ்னால் யாருன்னு தெரியும், நம்ம டிடெக்டிவ்கிட்ட வந்து டிடெக்டிவ்கிட்ட வந்து இந்த ஷாப் ஓப்பன் என்னது ரெட் ஹெட்டட் லீக் ஓப்பன் பண்ணதும் ஏன் க்ளோஸ் பண்ணான்னு தெரில, அந்த ஷாப்புக்காண்டி என்ன செய்கிறாரு, அவர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு, கிளைண்டாக வந்திருக்காரு. ஹார்ம்ஸ் ப்ராமிஸ் டு லுக் இன் டு த கேஸ் அண்ட் வில்சன் லீவ்ஸ். ஹார்ம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் மூவ் டு வில்சன் ஷாப் இன் சாக்ஸ்கோபிக் ஸ்கொயர் அட் ஒன்ஸ். இந்த பிளேஸில், இந்த பிளேஸோட நேமு சாக்ஸ்கோபிக் ஸ்கொயர், அந்த பிளேஸில் தான் அந்த ஷாப் இருக்குது. அதை போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டாரு, போகிறாரு. யார் போகிறாங்கன்னா ஷெர்லாக்கும் வாட்சனும், அந்த டாக்டர் வாட்சனும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாரு, ஷாப்பை பார்க்கணுன்னு போகிறாங்க. அவுட்சைட் வில்சன் ஷாப் இன் சாக்ஸ்கோபர்க் ஸ்கொயர், அந்த வில்சனுடைய ஷாப்புக்கு அந்த பிளேஸுக்கு வர்றாங்க. ஹார்ம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன். ஹார்ம்ஸ்னால் யாருன்னா அந்த டிடெக்டிவ் ஏஜெண்ட்டு மேலேயும் கீழே நடந்து வந்து பார்க்குறாரு. நவ் அண்ட் தென் ஹி ஹிட் த கிரவுண்ட் அவுட்சைட் த ஷாப். அந்த ஷாப்புக்கு வெளியில் வந்து அவருடைய ஸ்டிக்கு ஒன்று வச்சுருக்காரு, அதை வச்சு தட்டுறாரு வித் ஹிஸ் வாக்கிங் ஸ்டிக். தென் ஹி நாக்ஸ் ஆன் த டோர் ஆஃப் த ஷாப். அதுக்கப்புறம் அந்த ஷாப் என்ன செய்கிறாரு, வெளி டோர்லேயும் தட்டுறாரு. ஸ்பால்டிங் ஓப்பன் த ஷாப் டோர். யாருன்னா ஸ்பால்டிங் தான் அந்த ஷாப்பில் வேலை செய்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர் ஆர் டர்ட்டி. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரௌசர் வந்து என்ன செய்யுது, டர்ட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லெசனில் ட்ராமா ஸ்டைலில் டயலாக் மாதிரி போகுது. லிசன் டு கேர்ஃபுல்லி. ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாருன்னா, கேன் ஐ ஹெல்ப் யூ, ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான்னு யார்கிட்ட கேட்குறாரு, ஹார்ம்ஸ்கிட்ட கேட்குறாரு. ஹார்ம்ஸ் வந்து ஒரு டிடெக்டிவ். ஹார்ம்ஸ் சொல்கிறார், எஸ், ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் அந்த பிளேஸுக்கு வந்து என்ன செய்யணும், நான் எப்படி போகிறது அப்படின்னு நினைச்சாரு கேட்குறாரு. ஸ்பால்டிங் சொல்கிறார், அந்த ரூட்டை சொல்கிறாரு. 3rd ஆன் த ரைட் அண்ட் 4th ஆன் த லெஃப்ட். 3rd ரைட்லேயும் 4th லெஃப்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த பிளேஸு ஸ்டாண்ட். ஹி கோஸ் பேக் இன் டு த ஷாப் அண்ட் க்ளோஸ் த டோர். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அதை மூடிறாரு. ஹார்ம்ஸ்
இஸ் எ கிளவர் யங் மேன் வாட்சன். வாட்சன் வந்து சொல்கிறது என்ன சார்? காம் சொல்கிறாரு இஸ் எ கிளவர் யங் மேன். வாட்சன் சொல்கிறாரு, வாட்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் டாக்டரு. இஸ் ஹி ஒய் டிட் யூ ஆஸ்க் அபவுட் த ஸ்டாண்ட்? அந்த பிளேஸ் எதுக்கு கேட்டீங்க, எங்கே இருக்குன்னு எதுக்கு கேட்டீங்க? இன்னும் லண்டன் வெரி வெல். ஏன்னா உங்களுக்கு லண்டனில் என்னென்ன பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வாண்டட் டு see him. எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே. ஆனால் நான் தான் உங்க கூட போய் என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாம்ஸ் சொல்கிறாரு, டிட் யூ நோட்டீஸ் ஹிஸ் ட்ரௌசர்? வாட்சனு, அவனுடைய ட்ரௌசரை வந்து எப்படின்னு பார்த்து நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாட்சன் சொல்கிறாரு, இஸ் ட்ரௌசர் நோ, பட் ஐ saw யூ ஹிட் த கிரவுண்ட் வித் யுவர் ஸ்டிக். ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா, நீங்கள் ஸ்டிக்கை வச்சு அதை தட்டுறதை நான் பார்த்தேன்னு சொல்கிறார். சொல்கிறார், மை டியர் வாட்சன், திஸ் இஸ் நாட் எ டைம் ஃபார் டிஸ்கஷன். இது வந்து டிஸ்கஸ் பண்ணுற டைமே கிடையாது. ஐ மஸ்ட் கோ அண்ட் லுக் அட் த ரோடு பிஹைண்ட் சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர். அந்த பிளேஸில் போய் நான் அந்த ரோடையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யூ ஹேவ் டு கோ டு ஒர்க். ஆனால் உங்களுக்கு ஒர்க் இருக்கும், அதனால் நீங்கள் போங்க வாட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் டு த ஹாஸ்பிட்டல். ஏன்னா டாக்டராக இருக்கனால அந்த டாக்டர் என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க, அதை சொல்கிறாரு. எஸ். ஆனால் ஹாம்ஸ் அந்த டிடெக்டிவ் சொல்கிறாரு, ரைட், பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட். பட் உங்கள் ஹெல்ப் வந்து இந்த நைட்டு தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. கம் அட் 10 o'clock. நீங்கள் எப்போ வரணும்னு சொல்கிறாருன்னா 10 o'clock வரணும்னு சொல்கிறாரு. ஜபாஸ் வில்சனு பார்த்தாங்க, ரெட் கட்டட் லீக் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, டிசால்வ்னு டோரில் ஒட்டியிருக்குது. அதை தான் என்ன செய்யார், வில்சன் வந்து பார்த்து ஷாக் ஆகுது. இந்த ஷாக் ஆனதுனால தான் டிடெக்டிவ் ஹாம்ஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்படி 8 weeks வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என்ன செய்வாங்க, இந்த ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் 1 week 4 pound கொடுக்குறேன்னு சொன்னது, இப்படி எல்லாத்தையுமே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் ஹாம்ஸ் வந்து என்ன செய்யார், டிடெக்டிவாக இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த தரையும் தட்டி பார்க்குறாரு, ஸ்பால்டிங்குடைய டவுசரு, அவனுடைய ரியாக்ஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வர்றாரு. ஏன்னா ஹாம்ஸ் வந்து டிடெக்டிவில் அதான் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சீனு, த ஸ்ட்ராங் ரூம் அட் எ பேங்க். பேங்க்கில் ஸ்ட்ராங் ரூம்னாலே நம்மளுக்கு தெரியும், லாக்கர் ரூமு, இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதான் த ஸ்ட்ராங் ரூம் அட் எ பேங்க் வித் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிராட்ஸ். இதுவும் வந்து வுட்டன் பாக்ஸை தான் அப்படி சொல்லுது. கிராட்ஸ் வந்து வுட்டன் பாக்ஸ் இன் இட். ஹாம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் அண்ட் எ போலீஸ்மேன் ஆர் ஆன் ஸ்டேஜ் ஹைடிங் பிஹைண்ட் சம் பாக்ஸஸ். அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒளிஞ்சிருக்காங்க. யார் யார் ஒளிஞ்சிருக்காங்கன்னா, ஹாம்ஸு, வாட்சனு, ஜோன்ஸும் உங்களுக்கு தெரியும், அவரும் ஒன் ஆஃப் த டிடெக்டிவ் தான், லாஸ்ட்டு கேரக்டரில் நம்ம பார்த்துருப்போம். அண்டு போலீஸ்மேன் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, ஸ்டேஜில் என்ன செஞ்சாங்க, ஹைடிங்காக பிஹைண்ட் சம் பாக்ஸஸ் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஹாம்ஸ், இஸ் எவ்ரி திங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ்? எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு மிஸ்டர் ஜோன்கிட்ட கேட்குறாரு. மை மென் ஆர் வெயிட்டிங் அட் த ஃப்ரண்ட் டோர் அட் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப். நியர் த ஷாப்லையும் இருக்காங்க போலீஸ்மேனு, பேங்க் பக்கத்துலேயும் இருக்காங்க. ஹாம்ஸ், குட், நவ் வி மஸ்ட் பி குவைட் அண்ட் வெயிட். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா சைலண்டாக என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி புட் அவுட் த லைட். ஒரு லைட்டை பார்க்குறாங்க. எ ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க். ஆனால் அந்த லைட்டு அமர்ந்ததுன்னு பார்த்துருவோம், அந்த லைட் அமர்ந்து இருக்குது, புட் அவுட்டுன்னா அமர்ந்து இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து டார்க்காக இருக்குது. பட் வி கேன் see த men வெயிட்டிங் பிஹைண்ட் த கிராட்ஸ். ஆனால் அந்த பாக்ஸுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. நத்திங் ஹேப்பன்ஸ். வாட்சன் லுக் அட் இஸ் வாட்ச். ஆனால் வாட்சன் வந்து வாட்சை வந்து பார்க்குறாரு.
என்னென்னா விஸ்பரிங் அந்த டைம் எப்படி இருக்குன்னா இஸ் 11:15 ஹார்ம்ஸ் வென் 11:15 வரை என்னது நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஹார்ம்ஸ் சொல்கிறாரு, டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க, சைலண்டாக இருங்க. தி see a light coming through the stone floor. அந்த ஸ்டோன் ஃப்ளோரில் என்னது ஒரு லைட்டை பார்க்குறாங்க. சடன்லி த ஸ்டோன்ஸ் கிவ் வேனா அந்த ஸ்டோன் வே வந்து என்னது மேலே தூக்குது அந்த கல். ஃபர்ஸ்ட் எ ஹேண்ட் வித் எ கன், ஒரு ஹேண்ட் வருது, அதில் கன்னோட இருக்குது. அந்த ஸ்டோன் அந்த திறந்தோடனே கம்ஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்ட். தென் அனதர் ஹேண்ட் ஸ்பால்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோயிங் பை ரோஸ். ஸ்பால்டிங் வெளியே வர்றாரு, ரோஸை ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்பால்டிங் டு ரோஸ், நவ் ஹேவ் யூ காட். ஏன்னா ஸ்ட்ராங் ரூம்லேருந்து வராங்க. ரூமில் பாக்ஸில் எல்லாத்துலேயும் வேல்யூபிள் திங்ஸாக இருக்குது, அதை தான் சொல்கிறாரு. வித் ஹிஸ் லைட் ஹார்ம்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ். ஆனால் அந்த பாக்ஸில் பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஹார்ம்ஸ் வெளியே வராது. அண்ட் ஹிட்ஸ் ஸ்பால்டிங்ஸ் ஆர்ம்ஸ். அவனுடைய ஆர்மில் என்னது கையில் துப்பாக்கி வச்சனால அவன் கையை தாக்குறாரு. நவ் த கன் இஸ் ஆன் த கிரவுண்டு. இந்த கன்னை வந்து என்னது கீழே விழுந்தது அந்த கையை தாக்குறதுனால. ரோஸ் குவிக்லி கெட் பேக் இன் டு த டனல். ஆனால் ரோஸ் என்ன செய்கிறாருன்னா ஸ்பால்டிங் கேட்ச் ஆனவுடனே ரோஸ் என்ன செய்கிறாரு இன் டு த டனல்னால் ஒரு சுரங்க பாதையில் கீழே போயிடுறாரு, ஓடுறாரு. ஜோன்ஸ் வாண்ட்ஸ் டு ஸ்டாப் ஹிம் பட் ஹீ காண்ட். ஆனால் ஜோன்ஸ் வந்து இதெல்லாம் என்னது எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினச்சாரு, ஆனால் ஸ்டாப் பண்ணவே முடியலை, வெளியே போயிறாரு. ஹார்ம்ஸ் சொல்கிறாரு, யூ கான்ட் கெட் அவே ஜான் கிளே. நீ வந்து இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. யாருன்னா ஜான் கிளே யார்? ஸ்பால்டிங் தான் ஜான் கிளே. ஸ்பால்டிங், நோ பட் ரோஸ் மை ஃப்ரெண்ட். ஆனால் ரோஸ் வந்து என்னது என் ஃப்ரெண்டு அப்படின்னு லைட்டாக சொல்கிறாரு. ஏன்னா ரோஸ் வந்து உள்ள சுரங்க பாதையில் அந்த டனலில் உள்ளே போயிட்டார். தெர் ஆர் 3 men வெயிட்டிங் ஃபார் ஹிம் அட் த அதர் எண்ட். இந்த டனலுக்கு சுரங்கப்பாதையில் பிகினிங் இருக்கும், எண்ட் இருக்கும். அந்த எண்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. ஸ்பால்டிங், யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹார்ம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஸ்பால்டிங் சொல்கிறாரு, நீங்கள் ப்ரில்லியண்ட்டு தான். ஏன்னா ஆல் த டிடெக்டிவ் ஏஜென்ட் லுக் லைக் a brilliant person. Same like in this lesson also, Holmes also one of the brilliant person. அதான் கிளவர்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு ஸ்பால்டிங் தான் திருடன். ஹார்ம்ஸ், so are you ஜான் கிளே, your red-headed leak was clever. அதே மாதிரி என்ன செய்கிறாரு, அந்த ரெட்-ஹெட்டட் லீக்கை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ அதை ஓப்பன் பண்ணி அந்த வில்சனை ஜாயின் பண்ண வச்சுட்டு எல்லா பொருளையும், அதாவது சொன்னோம்னா ஸ்ட்ராங் ரூம்லேருந்து எல்லா பாக்ஸையும் என்ன செய்யலாம் திருடலாம்னு நினச்சல அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ஸ்மேன் தெளிவாக சொல்கிறாரு. ஷெர்லாக் ஹார்ம்ஸ் ஸ்டடி. ஹார்ம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் சேர். இந்த டிடெக்டிவ் அந்த இது மூலமாக 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தெர் ஆர் நெவர், யாருன்னா ஹார்ம்ஸ் சொல்கிறாரு, தேர் வாஸ் நெவர் எனி ரெட்-ஹெட்டட் லீக். த வில்லன்ஸ் வாண்டட் வில்சன் அவே. வில்லன்னா நம்மளுக்கு தெரியும், அவன் தான் என்னது தீஃப் மாதிரி, எதிரி மாதிரி, விரோதி மாதிரி. ஃப்ரம் த ஷாப் ஃபார் சம் ஹார்ஸ் எவ்ரிடே. எப்படி இவன் சூஸ் பண்ணான்னா இந்த 10 to 2 அந்த டயத்தில் என்ன செஞ்சான், வில்சனை வெளியே விட்டுட்டு எப்படியாச்சும் இந்த டனலை அந்த சுரங்கப்பாதையை தோண்டி எல்லா ஸ்ட்ராங் ரூமு, அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் இருக்கிற ரூம்லேருந்து எல்லாத்தையும் களவான்னு நினச்சான். ஸோ வென் வில்சன் வென் டு ஒர்க் இன் தேர் ஆஃபீஸ் எவ்ரிடே, அதான் வெளியில் போய் எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸில் வந்து டெய்லியும் அந்த ஒர்க்காண்டு வெளியே விட்டான். தே ஹேட் டைம் டு மேக் தேர் டனல். அந்த வெளியே விட்டனால தான் அவங்க டனல் நினச்சிருந்தாங்க, தோண்ட ஆரம்பித்தாங்க. வெரி கிளவர். ஒரு ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணி அந்த டனலை வந்து என்ன செஞ்சாங்க, தோண்டினாங்க. இந்த வாட்சன் டாக்டர் சொல்கிறாரு, ஸோ ஸ்பால்டிங் இஸ் ஜான் கிளே த நட்டோரியஸ் தீஃப். வென் டிட்
யூ ஃபஸ்ட் நோ தேட். நட்டோரிஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஃபேமஸான தீப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாரு எல்லாருமே ஹார்ம்ஸ் செயல்படுறாரு. ஐ சஸ்பெக்டட் வென் ஸ்பால்டிங் வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் வேஜஸ். அதனால தான் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாலும் அவன் வேலை செஞ்சுருந்தாங்க. எதுக்கு? அதுலேருந்து உள்ள இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் களவான்ருக்கு. ஒய் ஐ தாட் ஸ்பால்டிங் வென்ட் டவுன் டு த செல்லர். ஏன் அவருடைய கூட இருந்தவரை வெளியே அனுப்பிச்சி விட்டானா? வில்சன் வெளியே போகணுன்னு வச்சுன்னா அந்த டனல் செல்லர்னா அந்த சுரங்கப்பாதையை தோன்றிருக்கு. வாட்ஸ் யூ டூயிங் டவுன் தேர் ஐ தாட் டனல் ஸ்பால்டிங் மேக்ஸ் எ டனல். என்னென்னா அது தோன்றக்காண்டி தான் மேக் பண்ணான். ஐ தாட் டு அனதர் பில்டிங். ஏன்னா இந்த டனல் திறந்தால் அந்த சுரங்கப்பாதை மூலமாக அனதர் வேறு பகுதிக்கு சென்று எஸ்கேப் ஆயிடலான்னு. வால்சன் யூ சா மீ ஹிட்டிங் த கிரவுண்ட் வித் மை ஸ்டிக் அவுட் சைட் த ஷாப். அதனால தான் இந்த டனல் இருக்குன்னு திங்க் பண்ணி தான் நான் வெளியில் அந்த ஷாப்புக்கு வெளியில் நான் குச்சி வச்சு தட்டினேன். வாட்சன் எஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். அந்த ஷாப்பில் என்ன செய்யணும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப்லேயும் அந்த பேங்க் அந்த பகுதியிலையும் தட்டினது காரணமே அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்ன்னு சொல்கிறாரு. ஹாம்சன் சொல்லி எஸ் ஐ டிட் அண்ட் இட் வாஸ்இன்ட். த செல்லர் வாஸ் பிஹைண்ட் த ஷாப். எப்படியாச்சும் அந்த டனலுடைய பிகினிங்னா எண்டு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஷாப்லேயும் நினச்சி தட்டுறாரு. தென் ஐ சா த மேன் ஸ்பால்டிங். ஐ ரிகக்னைஸ்ட் ஹிம் இம்மிடியட்லி. டிட் யூ சி இஸ் ட்ரௌசர். அதான் அந்த ட்ரௌசரை நோட் பண்ணி வச்சுருந்தாரு. தே வர் டர்ட்டி. வாட்சன் வை? பிகாஸ் மேக்கிங் எ டனல் இஸ் டர்ட்டி ஒர்க். ஒரு சுரங்கப்பாதை தோண்டினோம்னா அது அதோடைய பாதைகளை தோண்டும் போது அந்த ட்ரௌசர் என்ன செய்யணும், அழுக்காகும். அப்புறம் வாட்சன் சொல்லி வெரி கிளவர் ஹார்ம்ஸ், நீ தான் பிரில்லியன்ட் பர்சன் சொல்கிறாரு. தென் ஐ வெண்ட் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அட் த பேக் ஆஃப் த ஷாப் அண்ட் வாட் டிட் ஐ சி த பேங்க். அதுக்கப்புறம் திங்க் பண்ணார், இந்த ஷாப்புக்கு வெளியிலையும் அந்த டனல் போகும்னு திங்க் பண்ணி தான் ஒன் பை ஒன்னை நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயும் பார்க்குறாரு. வாட்சன் த பேங்க் எஸ் அஃப்கோர்ஸ். அந்த ஷாப்புக்கு வெளியிலையும் பேங்க்லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சரில் இந்த இருக்குது சுரங்கப்பாதையில் அவருடைய ஸ்டிக்கு ஆர்ம்ஸுடைய ஸ்டிக்கை வச்சு தான் தட்டி பார்க்குறாரு. எதுவும் அண்டர் கிரவுண்டில் எதுவும் இருக்கா, டனல் மாதிரி இருக்கா. ஸ்பால்டிங் பாரு கேட்ச் ஆகிறாரு. இந்த டனல் மூலமாக வெளியே வரும்போது ஸ்பால்டிங் கேட்ச் ஆகிறது. உள்ளே எஸ்கேப் ஆகி போகிறது யார்? ரோஸ் தான் உள்ளே என்ன செய்கிறாரு, எஸ்கேப் ஆகி போகிறாரு. Aham's why is that young man making a tunnel? I thought I get into the bank's strong room, of course. எப்போவுமே யங் மேன் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணார். ஆனால் பேங்க்குடைய ரூம் எழுது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் டனலில் மேக் பண்ணுறது தான் ஹவு மெனி வீக் ஸ்பெண்ட் டு மேக் எ டனல் 8 வீக். அதுதான் 8 வாரம் வந்து என்ன செய்கிறாரு அந்த டனலை வந்து தோண்டியிருக்கார். நியர்லி 2 months. அது வாட்சன் பட் வை டு நைட் ஹவு டிட் யூ நோ. அப்புறம் எப்படி நீ ஹால்மேன் நைட்டு வந்து முடியும், எப்படி நைட்டு வந்து கேட்ச் ஆக முடியும் அந்த தீஃபு, எப்படி ஸ்பால்டிங் வந்து கேட்ச் ஆக முடியும்னு யூஆர் கெஸ் பண்ண அப்படின்னு யார் கேட்குறாங்கன்னா வாட்சன் வந்து கேட்குறாரு ஹார்ம்ஸ்ட. ஹார்ம்ஸ் பிகாஸ் தி க்ளோஸ் த ஆஃபீஸ் ஆஃப் த ரெட் ஹெடட் லீக். ஏன்னா அந்த ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. த டனல் மஸ்ட் பி ரெடி. ஏன்னா அந்த சுரங்கப்பாதை ரெடியானனால தான் அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. ஐ தாட் அண்ட் சாட்டர்டே இஸ் எ குட் டே. சாட்டர்டே வந்து கரெக்டான ரெஸ்ட் எடுக்கிற டைம், அது வந்து நல்ல டைம் நினச்சாங்க. ஏன் அதுக்கு நல்ல டைம் நினச்சாங்க? த பேங்க் டஸ்ன்ட் ஓப்பன் ஆன் சண்டே. பேங்க் வந்து சண்டே ஓப்பன் ஆகுது. சண்டே ஓப்பன் ஆகுதுன்னா அங்கே உள்ளே இருக்க ஸ்ட்ராங் ரூமில் உள்ள வேல்யூபிள் திங்ஸ்லாம் களவாண்டலான்னு நினச்சாங்க. ஐ வுட் ஹாவ் கிவன் த தீவ்ஸ் எனஃப் டைம் டு கெட் அவே. அதுதான் சண்டே ரெஸ்ட்டாக இருக்கனால தான் தீஃபுக்கு ஒரு என்னது எனஃப் டைம், அவங்களுக்கு டைம் கிடைக்கும். என்ன டைம் கிடைக்கும்? ஐ டு ஹாவ் கிவன் த தீவ் எனஃப் டைம் டு கெட்
அவே. அப்போ தான் அவங்க திருடிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு டைமாக கிடைக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணார். அப்புறம் வாட்சன் வந்து என்ன செய்றாரு, சிரிக்கிறாரு லாஃபிங். பட் தே டிட் நாட் கெட் அவே. ஹார்ம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஹார்ம்ஸை பற்றி சொல்கிறாரு, யூ ஆர் அ பிரில்லியன்ட் பர்சன் சொல்லி. ஏன்னா கரெக்டாக சாட்டர்டே வந்து குட் டேயாக இருக்கும் திருடுறதுக்கு. ஏன்னா சண்டே வந்து லீவாக இருக்கனால பேங்க்கில் ஆள் இருக்க மாட்டாங்க. சாட்டர்டே வந்து நைட்டு ரெடி பண்ணிட்டோம்னா அதான் கரெக்டாக 11:15 வந்து கேட்ச் ஆகிறாரு. யாருன்னா ஸ்பால்டிங். ஹார்ம்ஸ் சொல்கிறாரு, இஸ் எ சீரியஸ் டோன். நீ வந்து சிரிச்சிட்ருக்கூடாது, இது சீரியஸாக நம்ம திங்க் பண்ணணும். இஸ் வெரி ட்ரூ வாட்சன். ஏன்னா இதே மாதிரி தான் ஈவில்ஸ், அதாவது தீஃப்னா என்னது ஈவில் பர்சனு. அந்த தீஃப் வந்து என்ன செய்வாங்க, சாட்டர்டே நைட்டு வந்து இதே மாதிரி ஒர்க்கில் ஈடுபடுவாங்கன்னு கரெக்டாக சொல்கிறார் ஹார்ம்ஸ். நெக்ஸ்ட் வில் ஸ்டடி அபவுட் கிளாஸரி மீனிங்ஸ். ஸ்ட்ராங் ரூம், ஏற்கனவே சொல்லலாம். ஸ்ட்ராங் ரூம்னா என்னென்னா, எ ரூம் இன் எ பேங்க் டிசைன் டு ப்ரொடெக்ட் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் கெயின்ஸ் ஃபயர் அண்டு தெஃப்ட். இந்த ஸ்ட்ராங் ரூமில் எப்படி இருக்கணும்னா சேஃப்டி பர்ஸாக இருக்கணும். எகெயின்ஸ்ட் ஃபயர் ஆகாத பிளேஸாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, தீஃப் வந்து உள்ளே போகாதபடி, அது திருட்டு போகாதபடி அது ரூம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங் ரூம். கிராட்ஸு, த வுடன் பாக்ஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் குட்டில் வந்து நம்ம என்ன செய்யணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு பிளேஸ்லேருந்து குட்ஸை வந்து நம்ம வேறு ஏரியாவுக்கு சேஞ்ச் பண்ணி விடணும், மாற்றணும்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம என்ன செய்வோம், பேக் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து வுடன் பாக்ஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன், சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். இன்வெஸ்டிகேஷன் யார் இல்லை இதில் இன்வெஸ்டிகேஷனில் கரெக்டாக மீன் பண்ணது யார், ஒர்க் பண்ணது யாருன்னா ஹார்ம்ஸ். ஏன்னா அவர் டிடெக்டிவ். டனல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அண்டர் கிரவுண்டு பேசேஜ். நம்ம தோன்றது ஒரு பாதையை, சுரங்க பாதை மாதிரி தோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம் எடுக்கணும், வைரம் எடுக்கணும் அப்படின்னா சுரங்க பாதையை தோண்டுவாங்க. யூ ஆல்சோ சா இன் சம் ஃபில்மு ஆர் எனி அதர் சேனல்ஸ் சுரங்க பாதை எப்படி இது பண்ணுறாங்கன்னு. சேம் லைக் டனல். நட்டோரியஸ்னால் ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ். இதில் நட்டோரியஸாக இருக்கிறது யார், ஸ்பால்டிங்கை பற்றி ஏற்கனவே தெரியும் போல இருக்குது. அதனால தான் என்ன சொன்னால் ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ், நாட் குட் குவாலிட்டிஸ், பேட் குவாலிட்டிஸ். செல்லர், லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் செல்லர். டனலும் செல்லரும் சேம் அதான் மீனிங் வரும். ஆனால் இது செல்லர் வந்து லோயர் கிரவுண்டு, அது அண்டர் கிரவுண்டோடைய கீழே தோன்றுறது ஃப்ளோர். ரெகக்னைஸ், ஐடென்டிஃபைடு. ரெகக்னைஸ்னால் ஜட்ஜ் பண்ணுறது, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. We saw somebody's in this lesson some character. இந்த கேரக்டர் மூலமாக in our future also we select some good person. ஹார்ம்ஸ் மாதிரி டிடெக்டிவாக இருக்கணும், வாட்சன் மாதிரி நம்ம ஒரு டாக்டராக மாறணும் அப்படின்னு திங்க் பண்ணணும். இல்லைன்னா ஜோன் மாதிரி என்ன செய்யணும், நம்ம டிடெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணணும். டோன்ட் பி திங்க் அபவுட் எ பேர்டு பர்சன். ஸ்பால்டிங் மாதிரி நம்ம என்ன செய்ய தீஃபாக இருக்கக்கூடாது. டங்கன் ரோஸ் மாதிரி நம்ம ஒரு பேர்டு பர்சனுக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணணும். வில்சன் வந்து பாருங்கள், அங்கே ஒரு ஷாப்பையும் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார், எக்ஸ்ட்ரா மணிக்காண்டி என்ன சார் ஸ்பெண்ட் பண்ண மித்த இடத்துலையும் போய் ஒர்க் பண்ண போனார். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக என்ன செஞ்சார், அவருடைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஹார்ம்ஸ்கிட்ட போய் சொன்னார். நம்மளும் நம்மளுடைய டிஃபிகல்ட்டிஸை சொல்லணும். யாராவது அந்த பர்சன் வந்து டிடெக்டிவ் மாதிரி ஒரு வேல்யூபிள் பர்சன்ட்டை தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தாட்ஸை, நம்முடைய பர்சனல் தான் நம்ம பாஸ் பண்ணணும், சொல்லணும். Thank you for watching this video. Next class we will learn a new things. Bye.